viewers. So last week வந்து நம்ம books பத்தி பார்த்தோம் இல்லையா. So இந்த week வந்து நம்ம flash cards பத்தி பார்ப்போம். So flash cards அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த மாதிரி cards இருக்கும். So இந்த மாதிரி cards கடையில விற்பாங்க. So இது வந்து flash cards அப்படின்னு சொல்லுவாங்க. So flash cards அப்படிங்கிறதே என்ன அப்படின்னா ஃப்ளாஷ்னா என்ன, நொடி பொழுதுல வந்துட்டு போகிறது. ஸோ அந்த மாதிரி நொடி பொழுதுல எத்தனை கார்ட்ஸ் வந்து நம்ம காட்டுறோம் அப்படிங்கிறது தான் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் அப்படின்ற கான்செப்ட். ஸோ இந்த ஃப்ளாஷ் கார்டோட கான்செப்ட் வச்சு என்ன பண்ணலாம், எதுக்காக வந்து இந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்பில் வந்து டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபேண்ட்னா யார், நடக்க முடியாத இருக்கிற குழந்தைங்க இருக்கு இல்லையா, புது சின்ன குழந்தைங்க. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ளாஷ் கார்ட்ஸ் அப்படிங்கிறது எப்படி யூஸ் பண்ணுவோம்னா ஹை கான்ட்ராஸ்ட் கலர்ஸ், அதாவது பிளாக், ஒயிட், ரெட் இந்த 3 கலர்ஸ் சேர்ந்த மாதிரி இருக்கிற கார்ட்ஸை வந்து காமிக்கிறது வந்து யாருக்கு பண்ணுவோம் அப்படின்னா இந்த இன்ஃபேண்ட் குரூப்புக்கு பண்ணுவோம். எதனால் அப்படின்னா அவங்களுக்கு வந்து விஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹை கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் மட்டும்தான் வந்து கரெக்டாக தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 months வரலையும் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும்தான் அவங்களால வந்து ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். ஸோ டுவர்ட்ஸ் 4th month எண்டு 4th month பிகினிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைக்கு ஒரு மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலர் ரெக்கக்னேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இனிஷியலாக வந்து 3 months பேபிக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பெரிய A4 ஷீட் எடுத்து அந்த A4 ஷீட்டில் வந்து பிளாக் கலர் பென் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சர்க்கிளோ இல்லை டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸோ இல்லை ஸ்கெட்சோ பிளாக் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி நீங்கள் அதை வந்து பண்ணலாம். இல்லை கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பண்ணோன்னா பிளாக்கு, ஒயிட்டு, ரெட்டு இந்த 3 கலர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் எந்த இமேஜ் பண்ணாலுமே குழந்தைக்கு வந்து அது நல்லா தெரியும். ஸோ இது வந்து 3 months வந்து. அடுத்து வந்து 4 monthsக்கு அப்புறம் நீங்கள் வந்து இந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து டாட்லர்ஸ்க்கு. ஸோ டாட்லர்ஸ்க்கு வந்து நீங்கள் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேக்கில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன் ஃப்ளாஷ் கார்ட்ஸை. ஸோ இந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வந்து ஒரு டாட்லர்னா ஆஃப்டர் நான் சொன்ன மாதிரி ஒரு 5 months பேபிக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இது அவங்க வந்து ரெக்கக்னைஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அவங்கள வந்து இந்த குரூப்பில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ளாஷ் கார்ட்ஸ் காட்ட போகிறோம். ஸோ ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸில் வரும். நான் வந்து இந்த சின்ன கார்ட்ஸ் தான் யூஸ் பண்ண சக்திக்கு. கொஞ்சம் ரொம்ப சின்ன பிள்ளைங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த A4 வந்து 2ஆக மடித்தா என்ன சைஸ் வருமோ அந்த சைஸ் கார்ட்ஸ் வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ டாட்லருக்கு வந்து எப்படி கார்ட்ஸ் காட்டுறது அப்படிங்கிறத வந்து நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து கார்ட்ஸ் எல்லா சைடுமே விசிபிளாக இருக்கா பாருங்கள் குழந்தைக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு குழந்தைய அசியூம் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்றது வந்து கொஞ்சம் யோசிச்சு இந்த இடத்துல பண்ணணும். ஸோ எடுத்தோடனே எப்படி பண்ணலாம், ஸோ we are going to do ஃப்ளாஷ் கார்ட்ஸ், ஏதோ ஒரு ஹிண்ட். அதாவது இது எதுக்குன்னா ஃப்ளாஷ் கார்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்கிறப்பவே குழந்தையோட பிரெயின் வந்து ட்ரிகர் ஆகணும். எதனால் அப்படின்னா அவங்க வந்து அந்த ஃபாஸ்ட்னஸ்க்கு வந்து அந்த பிரெயினோட நியூரான்ஸ் வந்து அவங்க எனேபிள் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கேமல், டியர், கொரில்லா, பைசான், டைகர், ஷீப், லாயன், ஹார்ஸ், மறுபடியும் கேமல். ஸோ ஒரு செட் ஆஃப் கார்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு செட் ஆஃப் கார்ட்ஸை வந்து உங்கள் குழந்தைய ரெக்கக்னைஸ் பண்ண முடியுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒருலையும் நீங்கள் அந்த செட் ஆஃப் கார்ட்ஸை வந்து ரிவைஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து இன்னொன்று வந்து என்னென்னா இதுவே வந்து ரொம்ப நேரம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஸோ ஃப்ளாஷ் கார்ட்ஸுங்கிற கான்செப்டே என்னென்னா டக்குன்னு எடுத்து காமிச்சிட்டு அதை பை சொல்லிட்டு வச்சிடணும். இப்போ இதில் சில விஷயங்கள்லாம் நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு கண்டினியூவேஷன் வந்து இருக்கணும் ஒரு கார்டுக்கும் மாத்திரப்போ. இப்போ டியர் ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் கொரில்லா, பைசான் இந்த மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வராது. ஸோ சொல்கிறது ஃபாஸ்ட்டாகவும் சொல்லணும், ஒரு கண்டினியூவேஷன் இருக்கிற மாதிரியே சொல்லணும். ஸோ அதுதான் நீங்கள் என் வீடியோவில் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது வந்து கார்ட்ஸ் வந்து ஒரு டாட்லருக்கு எப்படி யூஸ். ஸோ ஃபார் ஓல்டர் கிட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கார்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நார்மல் சார்ட் பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த சார்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. சார்ட் பேப்பர் எடுத்துகிட்டு சின்ன குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு ஒரு சப்ஜெக்ட்டுக்கோ இல்லை ஒரு சாப்டருக்கோ ஏற்ற மாதிரி கலர் கோட் வந்து மாற்றிக்கோங்க. கலர் கோடுன்றது நான் சார்ட் கலர் வந்து நான் சொல்கிறது.
ஸோ அதில் வந்து ஒரு சைடு வந்து டெஃபினேஷன் எழுதிக்கோங்க, இன்னொரு சைடு வந்து அதோட டேர்ம் என்ன அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ அப்போ வந்து ஒரு குழந்தைக்கு வந்து அந்த செட்டை கொடுத்துட்டு நீங்கள் வந்து நீயே சொல்லு. ஸோ ஃபஸ்ட் வந்து டெஃபினேஷன் படிச்சுட்டு இதை பின்னாடி திருப்பி பார்க்காம அதோட டேர்ம் என்ன அப்படின்னு கேட்டு பாருங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களால எத்தனை கார்ட்ஸ் வந்து தெரியும் தெரியாது அப்படின்னு ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி வைக்க சொல்லுங்கள், ஜெனைனாக பண்ண சொல்லுங்கள். அதுக்கு அடுத்த தடவை மறுபடியும் ஒரு 30 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு தெரியாத டெக்ல இருந்து எடுத்து மறுபடியும் கேட்டு பாருங்க, ஹி வில் ரிமெம்பர் மோர். ஸோ இது வந்து ஃப்ளாஷ் கார்டோட ரொம்ப அல்டிமேட் யூசேஜ். சில விஷயங்கள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன, பர்டிகுலர்லி ஃபார் டாட்லர்ஸ் இன்ஃபேன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமேஜஸ் வந்து ரொம்ப ரியல் டைம் இமேஜஸாக இருக்கணும். இந்த கார்ட்டூனு, இந்த ஜிஃப் இமேஜஸ் அதெல்லாம் வச்சு இல்லை பெயிண்டிங் வச்சு பண்ணுறது, ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா, இப்போ இந்த டைகர் வந்து ரியலிஸ்டிக்காக அவங்க பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா இது டைகர் அப்படின்றது வந்து அவங்களுக்கு புரியும், தெரிய வரும். இதுவே நீங்கள் வந்து ஒரு ஜிஃப் இமேஜாக இருந்தால் அவங்களுக்கு வந்து அதை மேட்ச் பண்ணி ரெக்கக்னைஸ் பண்ணுறது வந்து ரொம்ப லேட் ஆகும், சில டைம் பண்ண முடியாமலேயும் போகலாம். ஸோ அதனால் அதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஐஒய்னா டூ இட் யுவர் செல்ஃப். ஸோ இப்போ இந்த கார்ட்ஸ் வந்து நான் கடையில் வாங்கின கார்ட்ஸ் தான், நான் ஆப்பிள் ட்ரீ பிராண்டு. ஸோ இதில் வந்து அனிமல்ஸோட கார்ட்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபார் சில எக்ஸாம்பிள் வந்து நான் சக்திக்கு வந்து வீட்டில் இருக்கிற க்ராசரிஸ் வந்து சொல்லி தரணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து க்ராசரிஸோட கார்ட்ஸ் வந்து கிடைக்கல. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னா, இந்த மாதிரி கார்ட்ஸ் வந்து பிரிண்ட் அவுட் போட்டு, இங்கே பாருங்கள், இது வந்து வால்நட்டு, பெப்பரு, பே லீஃபு, சின்னமன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 4 கார்ட்ஸ் வந்து நான் அடிச்சிருக்கேன் அப்படின்னா, ஸோ இந்த 4 பிரிண்ட் அவுட் போட்டுட்டு நான் என்ன நான் ஆக்சுவலி என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கார்ட்போர்டு இருக்கு இல்லையா, அமேசான்லேருந்து வர்றது, இல்லை ஏதாவது ஒரு துணி கடையோட பெட்டி இருக்கும் இல்லையா, துணி பாக்ஸு, அதோட பாக்ஸில் வந்து இதை ஸ்டிக் பண்ணிவிட்டு இதை வந்து நான் ஃப்ளாஷ் கார்டாக யூஸ் பண்ணிப்பேன். ஸோ டாபிக் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃப்ளாஷ் கார்ட்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு ரிங் பைண்டர் வச்சுட்டு, ஸோ ரிங் பைண்டரில் வந்து நான் அந்த ஃப்ளாஷ் இது வந்து சும்மா ஒரு விநாயகர் ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரியை வந்து நான் இப்படி வந்து பிரிண்ட் அவுட் போட்டு லேமினேட் பண்ணி அதை வந்து ஒரு ரிங் பைண்டரில் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால கார்ட்ஸ் வந்து தொலையாது, இது ஒரு செட் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிய வரும். ஸோ அது வந்து கடையில் போயிட்டு 5 rupees ஷீட்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த செக்ஸோலா சிஸ்டம் அப்படின்னா அதோட ஷீட் இருக்கும், 5 rupees ஷீட்ஸு. ஸோ அந்த ஷீட்ஸ் வாங்கி நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இதே மாதிரி அட்டையில் வந்து ஒட்டி நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் வந்து டிஐஒய் ஃப்ளாஷ் கார்ட்ஸாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளாஷ் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நீங்களே புரிஞ்சுப்பீங்க. தேங்க்யூ.